லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்னண்ணே அவ்வளோ பெரிய வக்கீல்னு சொல்றீங்க, ஆனா அவர் எதிர்பார்க்குற அளவுக்கு நம்மளால ஃபீஸ்லாம் கொடுக்க முடியுமா? அந்த ஆளு பணத்துக்காக வாதாடுற ஆள் இல்லைம்மா. வித்தியாசமா இந்த மாதிரி கேஸ் வரும்போது அதை பேருக்காக எடுத்து வாதாடுற ஆளு. ஏற்கனவே முடிஞ்ச ஃபைல்ஸு, முடிஞ்சு போன கேஸை அது மறுபடியும் எடுத்து வாதாடி ஜெயிச்சா அதில் ஒரு பேர் வரும்ல. அது மட்டும் இல்லைம்மா, நேற்று நீ போய் அவர்கிட்ட பேசினப்போ உன் முகத்தை பார்க்கும்போதே அவர் மனசு இறக்கப்பட்டு உங்களுக்காக அந்த கேஸை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாருமா. அதுவும் ஒரு காரணம் தான்மா. எந்த சிக்கலும் இல்லாம அவரை வெளியில கொண்டு வந்துடலாம்ல. நீ எதுக்கும் கவலைப்படாத சீதா. அவர் இது வரைக்கும் தோத்ததே கிடையாது. 100% ஜெயிச்சிருவார். இந்த மனு கொடுத்தது யாரு? ஐயா, இந்த மனு கொடுத்தது நீங்க தானா? ஆமா சார். உங்க சார்பா ஆஜராக வேண்டிய வக்கீல் வந்தாச்சா? இப்ப வந்துருவாரு சார். யாரு? வக்கீல் ராஜேந்திரன். எங்க ஆளை காணோம்? ஜட்ஜி வந்த பிறகுதான் இன்னைக்கும் வருவார் போல. அவர் அப்படியெல்லாம் இருக்க மாட்டாரு. நல்லா தெரியுமா? அவர் தான் உங்களுக்காக வாதாடுறவரா? ஆமாங்க ஐயா. என்னாச்சுன்னு தெரியல. சரி, அவர்கிட்ட ஒரு தடவை பேசிட்டு என்னன்னு சொல்லுங்க. இந்த வழக்கை நாளைக்கு ஒத்தி வைக்கிறேன். நாளைக்கும் யாரும் ஆஜராகலன்னா மனுவை தள்ளுபடி செய்வதை தவிர வேற வழி இல்லை. The court is adjourned. என்னண்ணே, அவரு நிச்சயமா வந்துருவாருன்னு சொன்னீங்க, இப்படி பண்ணிட்டாரே. அதாம எனக்கும் தெரியல. அவ்வளவு தூரம் சொல்லிட்டு வராம இருக்க மாட்டாரே. சரி, என்னன்னு போய் நேரிலே பார்த்தலாம். வா வா. ஐயா நம்ம கேஸ்ல ஆஜராகிறேன்னு சொன்னாரு. இன்னைக்கு வரவே இல்லையே. அப்படியா? எந்த கேஸ்? இந்த கார் ஆக்சிடென்ட் கேஸ். பேர் மார்கண்டையன். நீங்க சொல்ற மாதிரி சாரோட ஷெட்யூல்ல எதுவுமே இல்லையே. கொஞ்சம் நல்லா பாருங்க தம்பி. நேத்தா அவர்கிட்ட வந்து எல்லா விவரமும் பேசணும். அவர் இன்னைக்கு கட்டாயம் வந்து ஆஜராகிறேன்னு சொன்னார். அவ்வளோ உறுதியாக சொல்லிட்டு அவர் இன்னைக்கு வரவே இல்லையேப்பா. ஐயா அங்க வரலனா பிரச்சனை ரொம்ப பெருசாயிடும் தம்பி. ஐயாவை கொஞ்சம் பார்க்க முடியுமா? இல்லைங்க, அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு, இப்ப பார்க்க முடியாது. நீ என்னப்பா அவரை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் போய் அவரை பார்த்து நீ பசங்க இருப்பா. சார் நீ சீதா வாமா. ஹலோ நில்லுங்க சார், சொல்ல சொல்ல உள்ள வந்துட்டாங்க சார். வணக்கம் சார். வாங்க. என்ன என்ன வேணும்? என்னங்க ஐயா, என்னன்னு கேக்குறீங்க? என்னோட வீட்டுக்காரருக்காக நீங்க ஆஜராகிறேன்னு சொன்னீங்களே. ஆமா சொன்னேன். ஏதோ உன் புருஷன் நிரபராதியா இருப்பான்னு ஒத்துக்கிட்டேன்.
அப்புறம் தான் வெளியே விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது உன் புருஷன் பெரிய ஃப்ராடுன்னு. அந்த மாதிரி ஒரு ஆளுக்காக நான் எப்படி ஆஜராக முடியும்? இனிமே சான்ஸ் எதுவும் இல்லை, நீங்க கிளம்பலாம். ஐயா, அவர் நல்லவருங்க ஐயா, பொய் சொல்ல மாட்டாரு. யாரும் உங்ககிட்ட அவரை பத்தி தப்பா சொல்லிருக்காங்க. இந்த பாருங்கம்மா, நான் தான் கேஸ் எடுக்க முடியாதுன்னு சொல்றேன்ல, அப்ப திரும்ப திரும்ப பேசிட்டே இருக்கீங்க. முதல்ல டயத்தை வேஸ்ட் பண்ணாம இடத்த காலி பண்ணுங்க, போங்க. அட பாவி, பண்றதெல்லாம் பண்ணிட்டு நீ இங்க வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கிறியா? யோ, நீ தான் ஐயா கிட்ட மார்க்க பத்தி தப்பு தப்பா சொன்னியா? சார், இவன் ஒரு ஃப்ராடுங்கய்யா. எல்லா பிரச்சனையும் இவன் தான் சார் காரணம். அவன் சொல்றது எதுவும் நம்பாதீங்க சார். அநியாயமா என் ஃப்ரெண்டு மேல பழிய போட்டு அவனை ஜெயிலுக்கு அனுப்பினது இவன் தான் சார். இந்த பாருங்க, சாம்பர்ல வந்து இப்படிலாம் சத்தம் போட்டுட்டு இருக்க கூடாது. முதல்ல 2 பேரும் வெளியே போங்க. ஐயா, இப்ப பேசி ஒன்னும் பிரயோஜனம் இல்லை, வெளியே போங்க. உங்களுக்கு இவரு எவ்வளவு சார் பணம் கொடுத்தாரு? நேத்து வரைக்கும் உங்களுக்கு சட்டமும் நீதியும் நேர்மையும் முக்கியமா இருந்துச்சு. அது எப்படி ஒரே நாள்ல அது எல்லாத்த விட உங்களுக்கு பணம் முக்கியமா போச்சு? என்னம்மா, என்ன பேசிட்டு இருக்க? பொம்பளையாச்சேன்னு எதுவும் பேசக்கூடாதுன்னு இருக்க. என்னமோ போன வாரத்திலேயே கேஸ் எடுக்க சொல்லி அட்வான்ஸ் கொடுத்த மாதிரி ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்க. நீ சொன்ன உடனே நான் கேஸ் கட்ட தூக்கிட்டு வந்து நிக்கணுமா? ஆளு யாரு என்னன்னு தெரியாம பேசாத, புரியுதா? ஏய், உன் புருஷ மேல தப்பு இருக்கு, அதான் வாதாட வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். முதல்ல வெளியே போ. ஐயா, நீங்க செய்யறது தப்புங்க ஐயா. என்ன என்ன விட்டா ஓவரா பேசிட்டே போற? யாருகிட்ட வந்து சரி தப்புன்னு பேசிட்டு இருக்க? Get out! இல்லங்க ஐயா, நீங்க எனக்கு வாக்கு கொடுத்திருக்கீங்க, நீங்க வந்தே ஆகணும். ஜூனியர் சார், இவங்க 2 பேரையும் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளு. சார் வாங்க சார். அம்மா வாங்கம்மா. சார் வாங்க சார், வெளியில வாங்க சார். அம்மா வாங்கம்மா, வெளியில போமா. வாங்க. பார், சார், உன்னை போங்க விட சார். மாட்டேன்டா. போங்க. ஏய், எல்லாத்துக்கும் வெளியில நீதானடா காரணம். வச்சிக்கிறேன்டா உன்னை. அவங்க கிடக்காங்க, நீங்க உட்காருங்க. Thank you, sir. ஜூனியர், சார், எங்க ஈஸ்வரி? அந்த லேண்ட் ஸ்கேம் கேஸ் விஷயமா டாக்குமெண்ட் கேட்டதல்ல, அவங்க கோர்ட்ல இருக்காங்க சார். ஏன் அங்க போயிருக்கா? சார், அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ்ல ஹியரிங் போயிருக்காங்க சார். சரி, ஈஸ்வரிக்கு ஒரு போனை போட்டு சீக்கிரம் வர சொல்லு. சரிங்க சார். சொந்தக்காரங்க அக்கம் பக்கத்துல போலீஸ்னு எல்லாரும் கைவிட்டதுக்கு அப்புறம் கடைசியில கோர்ட் நம்பி வந்தேன். கடைசியில பார்த்தா எங்கேயும் கைவிட்டாங்களே மேடம். எங்கள மாதிரி ஆளுங்களுக்கு என்னைக்குமே எங்கேயுமே நீதி கிடைக்காதா? பணம்டி பணம், பணத்தால என்ன வேணா பண்ணலாம். என்ன வக்கீல, இப்ப என்ன பண்ணுவ? திரும்பவும் 4 மிதி மிதிச்சு 500 1000 கொடுத்தா போச்சு. பொண்ணுடு, நீ மட்டும்தான் அடிச்சுட்டு ஃபைன் கட்டுவியா? சட்டம் எல்லாருக்கும் சமந்தான். எனக்கும் அதே 500 தான். கோர்ட்டுக்கு உள்ள மட்டும் இல்ல, கோர்ட்டுக்கு வெளியவும் எங்களுக்கு எப்படி உங்களை மாதிரி ஆளுங்களை டீல் பண்றதுன்னு தெரியும். நியாயப்படி தண்டனை வாங்கி தரவும் முடியும். தேங்க்யூ. ஈஸ்வரி, சூப்பர். என்ன
இப்பதான் இன்ஸ்பெக்டர் வந்து உன்னை கேட்டுட்டு போனாரு. என்னவா? அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ்ல நீ ரொம்ப வயலண்டான தீர்ப்பு கொடுத்தியாமே, உருட்டி உருட்டி அடிச்சியாமே. பின்ன என்ன, என்கிட்டயே வந்து பொண்டாட்டிய அடிச்சா 500 ரூபாய் ஃபைன் கட்டினா போதுமான்னு எனக்கே பாயிண்ட் எடுத்து கொடுத்தான். அதான் அவன் பொருளை எடுத்து அவனையே போட்டேன். இவங்க கேஸுக்கு இந்நேரம் 2ஆம் நம்பர் கோர்ட்ல சீனியர் இருந்திருக்கணுமே, என்னாச்சு? அதெல்லாம் எதுக்கு, விடு. ஏன், என்னாச்சு? வேற என்ன, டீலிங் அண்ட் சென்டிமெண்ட் தான். கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றியா? இவங்களோட ஆப்போசிட் பார்ட்டி கிட்ட பேசி இவங்களுக்காக ஆஜராக முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேல வேற எந்த விளக்கமும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எங்க போன? சார், என்ன சார் இது? என்ன, நான் கேட்க வேண்டிய கேள்வியை நீ கேட்டுட்டு இருக்க? ஆமா, என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க? கோர்ட்டுக்குள்ள புத்திய வச்சு சண்டை போட்டு சொன்னா கோர்ட்டுக்கு வெளியே ஸ்டண்ட் அடிச்சிட்டு வந்திருக்க. மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் ஒரு அப்பாவி பொண்ணுக்கு கிடைக்க வேண்டிய குறைஞ்சபட்ச நியாயத்தை வாங்கி தந்திருக்கேன். ஆனா நீங்க இங்க அந்த மார்க்கண்டேயன் கேஸை எடுக்கிறேன்னு சொல்லி அவங்கள நம்ப வச்சுட்டு இப்படி நியாயத்தை குழி தோண்டி புதைச்சிட்டீங்க. என்ன, என்கிட்ட இவ்வளவு திமிரா பேசுற? சாரி சார். பார், நீ எல்லாம் இப்படி என் முன்னா நின்னு பேசவே கூடாது. நான் சொல்றத மட்டும் தான் நீ செய்யணும், புரியுதா? இல்ல சார், நீங்க பண்ணது தப்பு சார். அவங்களுக்கு வாக்குறுதியை கொடுத்துட்டு இப்ப முடியாதுன்னு சொல்றது தப்பு தானே சார்? பார், எனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு உனக்கு தகுதியோ அனுபவமோ கிடையாது. சார், தப்புதான்னு சொல்றதுக்கு மனிதாபிமானம் உள்ள ஒரு மனுஷனா இருந்தா போதும். அதுக்கு எதுக்கு சார் தகுதியும் அனுபவமும்? என்ன, அப்படி என்ன தப்பு கண்டுபிடிச்ச? சார், நேத்து தான் அந்த அம்மா கிட்ட அவங்க கேஸ் எடுக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டு இன்னைக்கு எவனோ ஒருத்த கிட்ட பணத்தை வாங்கிட்டு உங்க கிளைண்ட அநியாயமா கைவிட்டுட்டீங்களே சார். இங்க நியாயம் தர்மம்லாம் பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இதே வேற யாராவது என்கிட்ட பேசியிருந்தாங்கன்னா துரத்தி அடிச்சிருப்பேன். நீன்றனாலதான் இவள நிக்க வச்சு பேசியிருக்கேன். ஓ, ஓன்னு சொல்றேன்ல. எந்த கேஸை எடுக்கணும், எதை எடுக்க கூடாதுன்னு நீ எனக்கு சொல்லக்கூடாது. நான் உனக்கு சீனியரா, நீ எனக்கு சீனியரா? நீ அந்த லேண்ட்ஸ்கேப் கேஸோட அபிடேவிட் வாங்கிட்டு வா. என்ன? ஒன்னு சொல்லலாமா? என்ன? நீங்க என்னதான் சொன்னாலும் நீங்க பண்ணது தப்புதான். நான் போய் அஃபிடவிட்டை வாங்கிட்டு வந்துடுறேன். அண்ணா, ஒரு டீ கொடுங்க. அம்மா, இங்க வாங்க. அம்மா, டீ குடிப்பீங்களா? இல்லம்மா, இருக்கட்டும். இன்னொரு டீ இந்தாங்க. வாங்க. நீங்க எவ்வளவு நேரமா வக்கீல் வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? அது காலையில இருந்தே இருக்கேன். 5-6 மணி நேரம் இருக்கும். அதான் அவரு கேஸை எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாருல்ல, அப்புறம் எதுக்காக அவரு ஆபீஸ்ல வாசல்லயே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க?
உடனே போய் ஒரு நல்ல வக்கீலா பாருங்க. இவரை எதிர்த்து ஆஜராக சொல்லுங்க. என்னம்மா, நான் வேணும்னா நல்ல வக்கீலா சொல்லட்டுமா? அவசியம் இல்லம்மா, வக்கீல் கிடைச்சாச்சு. கிடைச்சாச்சா? யார் அது? ராஜேந்திரனை எதிர்த்து வாதாடக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ள ஆள் யாரு? நீதான். நானா? ஆமா. என்கிட்ட என்ன இருக்குன்னு என்ன போய் உங்க லாயரா கூப்பிடுறீங்க? உன்னோட நேர்மையையும் துணிச்சலையும் நேர்ல பார்த்ததுனால தான் சொல்றேன். அதெல்லாம் வச்சுக்கிட்டு இங்க வேணா நல்லா பேசலாம். ஆனா அங்க கோர்ட்டுக்குள்ள இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. அதுவும் ராஜேந்திரனை எதிர்த்து நிக்கணும்னா யாரால ஆகுறது? அவர் அப்படியே கல்லுல நார உரிச்சு அதையே காதுல கயிறா திரிச்சு ஜட்ஜோட சேர்த்து மொத்த பேரையும் கட்டி போட்டுருவாரு. அவரை எதிர்த்து வாதாடுற அளவுக்கெல்லாம் எனக்கு திறமையோ அனுபவமோ கிடையாது. ஏதோ கோவத்துல அவர் கூட நான் சண்டை போட்டுட்டேன். அதுக்காகலாம் அவரை எதிர்த்து வாதாட முடியாது. நான் அவர்கிட்ட தொழில் கத்துக்கிட்டு இருக்கிற ஜூனியர். அவரை எதிர்த்து நிக்கணும்னா அவரை விட பெரிய லாயரை பிடிக்கணும். நான் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேம்மா. எதை வச்சு அவரை ரொம்ப பெரிய ஆள்னு சொல்ற? எங்களுக்காக வாதாடுறேன்னு வாக்கு கொடுத்துட்டு இப்ப எங்க எதிரியாள் கிட்ட போய் அவர் சேர்ந்துட்டாரு. பணத்தை பார்த்ததும் மனச மாத்திக்கிறவங்களெல்லாம் எப்படிமா மதிக்க முடியும்? ஆமா, அவரை பெரிய ஆள்னு சொல்றதுக்கு அவர்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. உன்னால அவரை ஜெயிச்சு என் புருஷனை காப்பாத்தி வெளியில கொண்டு வர முடியும் நான் நினைக்கிறேம்மா. எனக்காக இந்த கேஸ்ல நீ ஆஜராகணும். இங்க பாருங்கம்மா, நீங்க என்ன ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க நினைக்கிற அளவுக்கெல்லாம் நான் ஒருத்தே கிடையாது. அதோட ராஜேந்திரனோட போட்டி போட்டு ஜெயிக்கிற அளவுக்கு என்கிட்ட சரக்கும் இல்ல. நிஜமாவே உங்க ஹஸ்பண்ட் வெளியில வரணும்னா வேற நல்ல வக்கீலா பார்த்து பேசிக்கோங்க. இல்லம்மா, நீதான் என் புருஷனுக்காக ஆஜராக போற வக்கீல். வாய்ப்பே இல்லம்மா. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. மத்தியானம் நம்ம கேஸ் வருதுமா, நீதான் ஆஜராகணும். நான் வேற எந்த வக்கீலையும் வச்சுக்க போறது கிடையாது. உன்னால மட்டும்தான் இந்த கேஸ ஜெயிக்க முடியும்னு நான் நம்புறேம்மா. முடியவே முடியாதுமா. நோ வே. ஈஸ்வரி, வர. மார்க்கண்டேயன். மார்க்கண்டேயன், மார்க்கண்டேயன், மார்க்கண்டேயன். நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்லுவதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறொன்றுமில்லை. உண்மை தவிர வேற எதுவும் இல்லை. ஆரம்பிங்க. தேங்க்யூ யுவர் ஆனர். மிஸ்டர் மார்க்கண்டேயன், என்ன நடந்துச்சுன்னு ஆரம்பத்துல இருந்து சொல்லுங்க. சார், நான் இவரோட வீட்டில் கார் டிரைவராக வேலை பார்த்துட்டு இருந்தேன். சம்பவம் நடந்த அன்னைக்கு அவரோட பொண்ணு கார் ஓட்டுறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. நானே ஓட்டுறேன்னு என்கிட்ட கேட்டுச்சு. நானும் வேண்டாம் வேண்டான்னு எவ்வளவோ மறுத்தேன். என்கிட்ட இருந்து காரை வலுக்கட்டாயமாக வாங்கி ஓட்டுச்சு. அப்படி ஓட்டும்போது தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு.
ஆக்சிடென்ட் நடந்த 2வது நாள் அந்த பொண்ணு மேல் படிப்புக்காக லண்டன் போக வேண்டியது இருந்ததுனால பொண்ணோட அப்பா, அதான் ஓனர், அவரோட பொண்ணுக்கு பதிலா என்ன வந்து குத்தத்தை ஒத்துக்க முடியுமான்னு கேட்டாரு. நானும் சரின்னு சொல்லிட்டேன். யாரோ பண்ண குற்றத்துக்காக நீங்க ஏன் தப்ப ஒத்துக்கிட்டீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா மிஸ்டர் மார்க்கண்டே? 30 லட்சம் ரூபாய் பணம் தரேன்னு சொன்னாரு. நானும் பணத்துக்காக இந்த குத்தத்தை ஒத்துக்கிட்டேன். சரின்னு ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போன நீங்க திரும்ப இந்த கேஸை விசாரணை பண்ணணும்னு சொல்ல வேண்டிய காரணம் என்ன? நான் பணத்துக்காக தான் குத்தத்தை ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போறேங்கிறது என்னோட மனைவிக்கு தெரியாது. அதை கேட்டதும் அவ ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டா. பணம் முக்கியம் இல்லை, நான் தான் முக்கியம்னு சொல்லி மறுபடியும் இந்த கேஸை ஓபன் பண்ணியிருக்காங்க. தப்பு செய்யாத நான் ஜெயிலில் இருக்கக்கூடாதுன்னு என் மனைவி நினைச்சது தான் காரணம். யுவர் ஆனர், முதல்ல இந்த மார்க்கண்டேயன் தண்டிக்கப்பட வேண்டிய குற்றவாளி. பணத்துக்காக வேண்டி போலீஸ், கோர்ட் அத்தனையும் ஏமாத்தி சட்டத்தை அவமதிச்சிருக்காரு. அந்த காரணத்துக்காக என்னை தண்டிக்கணும்னா அவர் சொன்னபடி எனக்கு பணம் கொடுத்துருக்கணும் இல்லையா? அவர் தான் பணத்தை கொடுக்காம ஏமாத்திட்டாரு. யுவர் ஆனர், அது 2வது பட்சம் தான். அதை பத்தி நம்ம பின்னால விசாரிக்கலாம். இப்ப இந்த மார்க்கண்டேயன் சொன்னது 1 வருஷம் தான். ஆனா உண்மையில் நடந்தது வேற. அதை நான் இந்த கோர்ட்டுக்கு சொல்ல போறேன். எஸ், ப்ரொசீட். சம்பவம் நடந்த அன்னைக்கு நீங்க காரை ஓட்டிட்டு போயிருக்கீங்க, விபத்தை உண்டாக்கி இருக்கீங்க, உங்களை கைது பண்றாங்க. நீங்க அந்த குற்றத்தை ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்க நண்பர் நீலகண்டன் உங்களை பார்த்திருக்காரு. அவரும் உங்ககிட்ட ஒரு திட்டத்தை வர சொல்றாரு. என்ன திட்டம் சொல்லவா? இதை காரணமா வச்சு உங்க முதலாளி கிட்ட ஒரு பெருந்தொகையை பிளாக்மெயில் பண்ணி வாங்கலான்னு சொல்றாரு. அத நீங்களும் ஒத்துக்கிட்டீங்க. உங்க நண்பர் என்னுடைய கட்சிக்காரருக்கு போன் பண்ணிருக்காரு. போன் பண்ணி 30 லட்சம் ரூபாய் பணம் கொடுங்க, இல்லைனா இந்த கேஸை ரீஓபன் பண்ணி உங்க பொண்ணு தான் வண்டி ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணதா சொல்லி மிரட்டி பணம் கேட்டிருக்காரு. நாங்க கேட்டபடி பணத்தை கொடுத்துட்டா மேற்கொண்டு ஒன்னும் பண்ண மாட்டோம்னு பிளாக்மெயில் பண்ணிருக்கீங்க.